எல்லோரும் இங்கே பாருங்கள், இவங்க சுகி பாப்பா, மகி சுகி. ஸ்ட்ரீட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து சின்ன குட்டிங்க, 1 மாத குட்டிங்க பிடிச்சிட்டு வந்தது. இவங்களுக்கு ஏஆர்வி போட்டாச்சு, வேக்சின், பார்வோ வேக்சின் எல்லாம் போட்டாச்சு. இவ்வளோ நாள் படிக்கட்டிலேயே இருந்து பேசிகிட்டு இருந்தாங்கள்ல, பேசும் குழந்தைகள். சுகி மகி இவங்க தான். சுகி வந்து மெச்சூர் ஆகிட்டாங்க. நேற்று கொஞ்சம் அடி விட்டுட்டேன். சொல்ல கேட்காம கேட்டை விட்டு வெளியில் போயிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சிங்க இந்த மேல் பப்பிங்களாம். வானா இது வரவே இல்லை. போய் பக்கத்தில் காலியாக இருக்க ஒரு மாடி வீட்டுக்குள்ளே உள்ள சந்திர கேட்டுக்குள்ளே போயிட்டு மாடிக்கு போயிட்டு ஒரே ஆட்டம். நல்ல வேலை ஒன்றும் நடக்கலை, தப்பிச்சு வந்துருச்சு சுகி. அதோடு நான் கோவத்தில் போட்டு 2 அடி விட்டேன். பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளையே நம்பி வந்த குழந்தைங்க. ஏபிசி பண்ணணும். ஏபிசி பண்ணுறது தான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏபிசி பண்ணுற இடத்துலையே சிடி வருதுன்னு சொல்கிறாங்க. ஏபிசி பண்ணுறதுக்கு காஸ்ட்டும் 3000 கேட்குறாங்க எங்கள் ஊரில். அதுவும் வந்து கம்னு. டேய் என்னாச்சு சுகி? கடிக்கக்கூடாது. என்ன ஏன் இப்படி பண்ணுற வித்தியாசமா? வயிறு வலிக்குதா கண்ணே? பாப்பாவுக்கு வயிறு வலி போல் தான். ஏன் சாமி, வயிறு வலிக்குதா கண்ணே? தங்கத்துக்கு வயிறு வலிக்குதாடம்மா. நீ எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்குமோ தெரியல சாமி. கண்ணே பாரு, சுகிமா இங்கே பாரு. வெளியிலேயே இனிமேல் போகக்கூடாது, நீ வெளியில் போகக்கூடாது, சரியா? உள்ளே தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணாத அந்த மாதிரி கண்ணே. வயிறு ரொம்ப வலிக்குதா என்ன? செல்லம் குட்டி,